வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக அனுரகுமார திசுநாயக்காவை விமர்சித்து வருகின்றன. என்பிபியை, ஜேவிபியை விமர்சித்து வருகின்றன. சரி, அது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். ஏனெனில் ஒரு அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டும். விமர்சிப்பதற்கான ஒரு பாதை இருக்க வேண்டும். அதற்கான ஒரு ஒரு இடைவெளி கட்டாயம் இருக்கத்தான் வேண்டும். ஆனால் அந்த விமர்சனங்கள் சரியான முறையில் முன்வைக்கப்படுகின்றனவா என்ற கேள்விகளும் ஒரு பக்கத்தில் எழுகின்றன. இப்ப யாரும் எதையுமே செய்யவில்லை. ஜேவிபி அரசாங்கம் முன்னைய அரசாங்கங்களை விட சரியில்லை என்ற கருத்துக்கள் பரவலாக முன்வைக்கப்படுவதில்லை. ஏனெனில் முன்னைய அரசாங்கங்களில் பட்ட பாடுகள் மக்களுக்கு மிக தெளிவாகவே தெரியும். ஆகவே ஜேவிபி அரசாங்கத்திற்கு அல்லது என்பிபி அரசாங்கத்திற்கு காலக்கெடு கொஞ்சம் கொடுக்கலாமே என்றுதான் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விடயங்களை பார்ப்பதற்கு முதல் தாகா இன்சின் தற்பொழுது காலிமுக திடலில் இருக்கிறார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாகா, இது என்ன ஏற்பாடுகள் காலிமுக திடலில்? இறுதி தருணத்தில் இருக்கிறோம். எங்களுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இறுதி தருணத்தில் இருக்கிறோம். என்னுடைய 2வது 3வது சுட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய அந்த விஷயத்திலே நாங்கள் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக கொஞ்சம் உங்களை சந்திப்பதற்கு கஷ்டமாக இருந்து நேற்றைய தினம் 4 தேர்தல் பிரச்சார மேடையிலே பேச வேண்டிய சூழல் இருந்தது. தமிழ் மொழியிலே பேசக்கூடிய ஒரு ஆளாக இருப்பதன் காரணமாக அதில் நான் பேசிக் கொண்டிருந்த காலத்தான் நேற்று உங்களை சந்திப்பதாகவும் உங்களோட கதைப்பதாகவும் கூறியிருந்தும் உங்களுக்கு நான் அதை வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போய்விட்டது. அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினமும் என்னுடைய மக்கள் சந்திப்பு விடயத்தை முடித்துவிட்டு 10 மணி அளவில் முடித்துவிட்டு இப்போது நான் காலிமுகத்திற்கு வந்திருக்கின்றேன். காலிமுகத்திலே எங்களுக்கு மே 1ஆம் தேதி பின்னுக்கு இருக்கிற அடிக்கு மீது கிட்டத்தட்ட 100 அடி அகலமான இது மிக பிரமாண்டமான ஒரு மேடை அமைக்கப்படுகிறது. அதே போன்று இந்த பக்கத்திலே மதகுருமார்களை இருக்க வைப்பதற்காக இதுவும் கிட்டத்தட்ட 120 அடி, அதே போன்று 80 அடி அகலத்திலே மதகுருமார்களை உட்கார வைப்பதற்கான இடம் தயார் செய்யப்படுகின்றது. பின்னே இருக்கக்கூடிய அந்த புதிதாக கட்டப்பட்ட காலிமுகத்திரல் கட்டிடம் அது சங்கரில்லா ஹோட்டல் இருக்கின்றது, தாச்சமுத்ரா ஹோட்டல். இந்த மேடைக்கு பின்னால் இருக்கக்கூடியது பழைய கோல்ட்ஃபேஸ் ஹோட்டல். அது அடுத்து இருக்கக்கூடிய அங்கால இருக்கிறது கோல்ட்ஃபேஸ் கோர்ட். இது கோல்ட்ஃபேஸ். இந்த இடத்திலே நாங்கள் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நண்பர்களும் கூட இருக்கின்றார்கள். அவர்களை விட்டு கொஞ்சம் சற்று விலகி வந்துதான் இந்த சூழலிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு இதை விட முக்கியம் இவர்களோடு சேர்ந்து இணைந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றேன். இருந்தாலும் 3 தினங்களாக எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்றீர்கள். கட்டாயம் அந்த விடயத்தை சொல்ல வேண்டும். அந்த விஷயத்துக்கு நீங்கள் நான் பதில் கூற வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த சிரமத்துக்கு மத்தியிலும் உங்களை சந்தித்திருக்கிறேன். மிக நன்றி. மிகவும் பிஸியாக இருக்கின்ற ஒரு டைம் தான், நேரம் தான். சரி, இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன டாக்டர், இப்ப எதிர்கட்சிகள் கட்டாயம் அரசை விமர்சிக்க வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுல பாராளுமன்றத்தில இருந்து அவர் பேச முடியாத ஒரு நிலைமை உருவாகிவிட்டது டாக்டர் அர்ஜுனா ராமநாதனுக்கு. இப்ப விமர்சிப்பது தொடர்பாக எந்த மாற்று கருத்தும் இல்லை. விமர்சிக்கலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்ப உங்களை குறிப்பாக விமர்சித்திருக்கிறார். ஆனா நான் நினைக்கிறேன் அவருக்கு இந்த சூப்பர் முஸ்லிம்னா என்னன்னு தெரியாது. அவருக்கு தெரியாதானே? தெரிய நியாயம் இல்லை தானே? தெரிய நியாயம் இல்லை. அவர் இன்னொரு மதத்தை சேர்ந்தவர். அதில் உள்ள ஆழமான கருத்துக்களை அவர் அறிய முடியாது. நான் இப்போது அந்த மேடையில ஏறி மேடையை நீங்க பின்புறத்திலே மேடையும் பார்க்கக்கூடிய நிலைமையிலே தான் பேசி வருகின்றேன். இந்த இடத்திலே அவருக்கு அது தெரியாத அடிப்படையிலே தான் அவர் அந்த வாரான விஷயத்தை என்னை விமர்சித்திருக்கிறார். சூப்பர் முஸ்லீம் என்று சொன்னால் இவ்வாறு ஒரு தனி மனிதனாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையே கட்டுப்படுத்த முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் அதை தெரிவிப்பாரா என்றால் பரவாயில்லை. அவர் சொல்லுகின்ற அளவிலே நான் சூப்பர் முஸ்லீமாக இருந்துவிட்டு போகிறேன். அதாவது சூப்பர் முஸ்லீமுக்கு அவர் எடுத்துக்கொண்ட எடுகோள் அல்லது வரைவிலக்கணம் ஒரு தனி மனிதனாக, ஒரு சுதந்திரமான தனி மனிதனாக, இலங்கை மனிதனாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய மோசமான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியும், கட்டுப்படுத்துவதுதான் ஒரு சூப்பர் முஸ்லீம் என்ற ஒரு
வரைவிலக்கணமாக அவர் எடுத்துக்கொள்வாராக இருந்தால் அதற்காக என்னை அவர் சுப்ப முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னடா இப்ப இப்ப அரசாங்கத்தை விமர்சிக்க கூடாதா? ஜேவிபி இப்ப என்பிபி அரசாங்கம் மக்களை விமர்சிப்பதை தடுக்கிறதா? இல்ல, என்பிபி அரசாங்கம் என்ன காரணத்தை கொண்டும் விமர்சனம் என்பது அரசியலிலே தேவையான ஒரு விடயம். எங்களுடைய பிழைகளை யார் விமர்சிக்கின்றார்களோ விமர்சிக்கின்றதை கொண்டுதான் நாங்கள் அந்த பிழைகளை திருத்திக் கொள்வதற்குரிய ஒரு சூழல் உருவாகும். விமர்சனத்தை, ஆனால் உண்மையான விமர்சனங்களை வைக்க வேண்டும். குற்றச்சாட்டுகள் உண்மையான குற்றச்சாட்டுகளாக இருக்கணும். வேண்டுமென்றே மட அடிக்கிறதுக்காக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்வது அல்லது பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைப்பது என்பது ஒரு பிழையான விடயம். அது மக்கள் மத்தியிலே பிழையான கருத்தை கொண்டு சேர்த்து விடும். இந்த உண்மையான ஒரு விடயத்தை கொண்டு இவர்கள் ஒரு தவறான விஷயத்தை நாங்கள் செய்து விட்டோம் என்றால் அதற்காக அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம். அரசியலிலே விமர்சனம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அவ்வாறு இல்லாமல் அவர் என்னுடைய செயற்பாடுகளை அல்லது என்னுடைய அவருக்கு எதிரான செயற்பாடுகளை அல்லது என்னுடைய நியாயமான செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சூப்பர் முஸ்லீம் என்ற வார்த்தையை பாவிப்பாரா என்றால் அவர் பிழையான இடத்திலே நிற்கிறார். பிழையான ஒரு தவறான ஒரு வழிமுறையை பின்பற்றுகிறார். அதாவது தமிழ் மக்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்ன்றதுக்காக இவர் ஒரு பயங்கரவாதி என்று சொன்னால் அந்த தமிழ் மக்களை பயங்காட்டிடலாம். அப்ப அவங்க ஒன்றுக்கு எதிராகவும் கதைக்க மாட்டாங்க. பிடிஎல் எங்களை கைது பண்ணிடுவாங்களோன்ற அடிப்படையில பயப்படுவாங்க. அந்த மாதிரி பயம் என்னட்ட இல்லை. இந்த சூப்பர் முஸ்லீம் என்று சொன்னதுக்காக நான் பயப்படக்கூடிய ஆள் அல்ல. தயாரானவர். இல்ல எனக்கு அது விளங்குது. அவருக்கு அது தெரியாம தான் அது சொல்லி இருக்கிறாரு. இப்ப உங்களுக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் சூப்பர் முஸ்லீம்டா என்ன, அது தொடர்பான அடிப்படை விஷயங்கள் தெரியும். அவர் சும்மா போற போக்குல போட்டிருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இப்ப நீங்களும் அப்படித்தான் நினைப்பீர்கள். இல்ல அது நாங்க என்னுடைய பார்வை, அர்ச்சுனா ராமநாதன் இந்த சூப்பர் முஸ்லீம் என்று சொன்னால் இவர் பயந்துருவாங்க, இவர் என்ன சூப்பர் முஸ்லீம் சொல்லி பிடிக்க போறாங்க, என்ன பிடிஎல் பிடிச்சிருவாங்கன்னு ஒரு பயத்துல நான் கட்டுப்பட்டு விடுவேன், என்னை கட்டுப்படுத்தி விடலாம் என்ற ஒரு பிழையான ஒரு எண்ணப்பாட்டிலே தான் அவர் தெரிவிக்கிறார். அதுக்கு பயப்படுறால் நான் இல்லை. சரி, தற்பொழுது இந்த விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுது இப்ப மென்மையாகத்தான் முன்வைக்க வேண்டும் என்று ஒரு நிலைமை இருக்குதா? இல்லையே, அது கடுமையாக அப்படி இல்லை. அரசாங்கம் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடையும் விதிக்கல. அவர்கள் அவர்களுடைய தொனியிலே அவர்களுக்கு தேவையான அடிப்படையிலே வைக்க, ஆனால் உண்மையான விமர்சனங்களை வைக்க வேண்டும். தவறான பிழையான விமர்சனங்கள் இல்லாமல் உண்மையான விமர்சனங்களை அவர்கள் வைக்க வேண்டும். அந்த உண்மையான விமர்சனங்கள் இல்லாமல் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைப்பது என்பது மிக தவறான ஒரு விடயம். சரி, இதுல நான் சில அவர் வச்ச குற்றச்சாட்டுகளை போடுறேன். எப்படின்னா, இந்த பாருங்க, 12 லட்சத்துக்கு பிட்ஸ் கார் வாங்க முடியும் என்று பொய் சொன்னார்கள். அரசாங்கம் உங்களிடம் சொன்ன பொய்கள் என்று கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பொய்கள் என்று அவர் இப்படி போட்டிருக்கிறார். சில விஷயங்களை சொல்றேன். தரம் 5 புலமை பரிசிலை ரத்து செய்வோம் என பொய் சொன்னார்கள். திருடிய பணங்களை உகண்டாவில் இருந்து கொண்டு வருவோம் என்று பொய் சொன்னார்கள். பாடசாலை வைபவங்களுக்கு அரசியல்வாதிகள் அதிதியாக செல்ல மாட்டோம் என்று பொய் சொன்னார்கள். உமா ஓயா தேக்கத்தில் ஓட்டை உள்ளது என்று பொய் சொன்னார்கள். துப்பாக்கிச் சூடு சம்பவங்களால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று பொய் சொன்னார்கள். தலதாவுக்கு வழிபட கேமராக்களை கொண்டு போக மாட்டோம் என்று பொய் சொன்னார்கள். நெல்லுக்கான நிர்ணய விலையை 155க்கு தருவோம் என பொய் சொன்னார்கள். கண்டிக்கு விவிஐபி வாசல் வைத்தார்கள், அனைவரும் சமம் என்று பொய் சொன்னார்கள் என்று இப்படி பல விஷயங்களை அவர் அடுக்கி கொண்டே போறார். ஆகவே இப்ப என்னன்னா, இப்ப பேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்கள் மக்கள் மத்தியில தற்பொழுது பிரபல்யமாகி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தானே. இதெல்லாம் சரியாக இருக்குது என்று தானே மக்கள் நினைப்பார்கள். அதுதான் நான் சொல்றேன், பிழையான குற்றச்சாட்டு. இப்ப விட்ஸ்கார் 12 லட்சத்துக்கு கொண்டு தாருன்னு சொல்லிக்கிறார். அதுல அந்த சகோதரர் தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிடார். ஜப்பானில் இருந்து 12 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் விட்ஸ்காரை கொண்டு வருவோம். நல்லபடியா அந்த வசனத்தை பார்ப்போம். நான் அவரை நியாயப்படுத்துறதாக தவறாக ஒரு கருத்துக்களை வரக்கூடாது. ஜப்பானில் இருந்து 12 லட்சம் ரூபாய், ஜப்பான்ல 12 லட்சம் ரூபாய், இலங்கையை பொறுத்தவரை அது 2 மடங்கு, 2 ரூபா 9% போகுது ஜப்பானிய எண் உண்டு. அப்ப கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு வந்தாச்சு. அப்ப 25 லட்சம் ரூபாய்க்கு நாட்டுக்குள்ளுக்கு வருகின்ற நேரம் நாட்டுக்குள்ள டெக்ஸ் வருது, வாகனத்துக்குள்ளேயே டெக்ஸ் இருக்கு. அந்த டெக்ஸ் அடிக்கிற நேரம் அதுக்குரிய கணக்கு வருது. நல்லா தெளிவாக யோசிக்கணும். இந்திய
இந்தியாவுடைய ஒரு சின்ன மருட்டி காருண்டே கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் போகக்கூடிய சூழலில் 12 லட்சம் ரூபாய்க்கு இலங்கை ரூபாய்க்கு தர முடியுமா? 9 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் ஆட்டா போற நேரம் விட்ஸ்காரே 12 லட்சம் ரூபாய்க்கு நாங்க தருவோம்னு சொன்னால் மக்களை நாங்க அதுல பிழையான இடத்துக்கு கொண்டு போகல. ஜப்பானுடைய விலை, என்னுடைய விலை, ஜப்பான்ல எடுக்கக்கூடிய விலை 12 லட்சம் ரூபாய். அப்ப ஜப்பான்ல 12 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய அந்த கார் இலங்கைக்கு வரும்போது அது 2 மடங்கு ஆகும். ஜப்பானுடைய என்னுடைய அந்த எக்ஸ்சேஞ்ச் அடிப்படையில 2 மடங்கு ஆகும். நாட்டுக்குள்ளுக்கு வருகின்ற போது யார் கொண்டு வந்தாலும் வருமான வரி அதுக்கான வரி செலுத்தப்பட வேண்டும். வரி செலுத்தப்படுகின்றன அந்த வரியோடு சேர்ந்து இப்ப 40 லட்சம் ரூபாய் 35 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய்க்கு வரும். இதை புரிஞ்சுக்கணும். வார்த்தை பிரயோகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரியாமன்னுட்டு ஒரு தாரன்னு சொன்னாங்க. அதுக்குரிய குற்றச்சாட்டு, ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் அவர் வைத்திருக்கக்கூடிய 30 குற்றச்சாட்டுக்கும் எனக்கு தெளிவான விளக்கங்கள் தர முடியும். புலமை பரிசிலே நிறுத்துவோம். ஒரு விஷயம், இந்த திருடிய பணத்தை உகண்டால இருந்து கொண்டு வர என்று சொல்லி சொன்னார் தானே அனுரகுமார் திசாநாயக்கா? இப்ப உகண்டாவில பணம் இருக்கிற நேரம் உகண்டாவில இருந்து கொண்டு வரோம்னு சொல்றோம். இப்ப உகண்டாவில நாங்க கொண்டு வர போறோம், இந்த அரசாங்கம் மாறணும், உகண்டாவில பணம் வச்சுக்கிறோம், அவனே சொல்றான் உகண்டால கொண்டு வாங்கண்டா, உகண்டால வைக்கல, அவன் வேற இடத்துக்கு மாத்திட்டான். குசினியில நாங்க அரிசியை வச்சிருக்கோம்டா, நான் குசினியில இருந்து அரிசி எடுப்பேன், நான் கண்டிருக்கேன் அரிசியை குசினியில இருந்து அரிசி எடுக்கிறேன்னு நான் சொல்லுவேன். குசினியில இருக்கிற அரிசி எடுக்க போறதுன்னா குசினியில இருக்கிறது இந்த ரூம்குள்ள வச்சா அந்த ரூம்குள்ள இருக்கிற அரிசி எனக்கு தெரியும் வரைக்கும் இந்த ரூம் 1வது ரூம்ல இருக்கிற 2வது ரூம்ல இருக்கிறது நான் கண்டது குசினியில இருந்து அரிசியை கொண்டு வரேன்னு சொல்லாது. மற்ற உகாண்டாவில் இவருடைய பணம் இருந்தது, அந்த நேரம் உகாண்டாவில் இருந்து கொண்டு வருவோம் என்று சொன்னோம். இப்போது அவர்களுடைய பணத்தை அவர்கள் ஒழித்திருக்கிறார்கள், வேற ஒரு சீசல்ல கொண்டு போயிருப்பாங்க, அல்லது துபாய்க்கு கொண்டு போயிருப்பாங்க, அல்லது வேற ஏதாவது நாட்டை வந்து பதுக்கி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த நாட்டை எங்க வச்சு பதுக்கி வைக்கப்பட்ட பணங்கள் இவர்கள் குற்றவாளி என்ற பிற்பாடு கைது செய்யப்படுவார்கள் என்றால் பதுக்கி வைத்த இடத்திலிருந்து கொண்டு வருவோம். அந்த நேரம் இவர்கள் பதுக்கி வைத்திருந்த இடம் உகாண்டாவிலிருந்து கொண்டு வருவோம் என்ற விடயத்தை பேசியிருக்கிறோம். இப்ப அவங்க உகாண்டாவில இருந்து கொண்டு வர போறாங்க, ஆட்சி மாற்றம் வந்தோடனே பயந்தாங்க, உகாண்டாவில இருந்து வேற இடத்த கொண்டு போயிட்டாங்க. இப்ப கொண்டு போன இடத்த நாங்க தேடி எங்க இருக்கிறோம் அங்க இருந்து கொண்டு வரோம். அந்த பணங்கள் கொண்டு வரப்படும். இந்த நாட்டுக்குரிய பணங்களை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜை வெளிநாட்டிலே கொண்டு பதுக்கி வைத்திருப்பாராக என்றால் அவர் குற்றவாளியாக கைது செய்யப்படுகின்ற போது, அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற போது சர்வதேசங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் எங்கெங்கெல்லாம் வங்கி கணக்குகள் வைத்திருக்கிறார்கள் அவை முடக்கப்பட்டு நாட்டுக்கு திரைசேரிக்கு அந்த பணங்கள் கொண்டு வரப்படும். அதுக்கான சட்ட மூலங்கள் எதிர்காலத்திலே நிறைவேற்றப்படும். இப்ப இது குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கு. 30 குற்றச்சாட்டுக்கும் நான் தெளிவு வருகின்ற போது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல இந்த வீடியோ எடுக்க வேண்டி வரும் உங்களுக்கு. நிச்சயமா. இப்ப யாழ்ப்பாணத்துல தமிழ் கட்சிகள் தொடர்ச்சியாக NBPயை திட்டி தீர்த்து வருகின்றன. ஏனெனில் இப்ப அனுரகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்கள் புதுக்குடியிருப்பு, புத்தளம், மன்னார், யாழ்ப்பாணம் எல்லா இடமும், சம்மாந்துறை எல்லா இடமும் சென்று தன்னுடைய பிரச்சார வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது மக்கள் அவர் பக்கம் சாரியா வந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு நான் பார்த்தேன், தமிழரசு கட்சியோட மீட்டிங்ல கதிரைகள் மட்டும்தான் இருக்கு. நான் ஒரு நியூஸ் போட்டேன், தமிழரசு கட்சியோட மீட்டிங்ல கதிரைகள் மட்டும்தான் இருக்குது. அப்ப மக்கள் சாரியாக அனுரகுமார திசாநாயக்காவின் பக்கம் வாரது இப்ப தமிழ் கட்சிகள் சொல்லுது என்னன்னா, தமிழ் பிரதிநிதித்துவம் இழக்கப்பட்டும் தமிழர்களுடைய தனித்துவம் இழக்கப்பட்டும் என்று தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வருகின்றன. சரி, இந்த இவ்வளவு கிட்டத்தட்ட 40 வருட காலம் அல்லது ஒரு 50 வருட காலம் தமிழரசு கட்சியாக இருக்கலாம், தமிழ் கட்சிகளாம் என்ன செய்தார்கள்? அவர்கள் செய்யாததனால் தானே இப்போது சிங்கள கட்சி ஒரு தேசிய கட்சியை மக்கள் ஆதரிக்கின்றார். இன்னமும் எங்களுக்கு அந்த கட்சியை ஆதரித்து பிரயோசனம் இல்லை என்பதை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்திருக்கின்றார். உணர்ந்ததன் அடிப்படையிலே தான் அவர்கள் அந்த கட்சிகளை விட்டு தேசிய ஒரு கட்சி, சிங்கள கட்சி ஒன்றை தெரிவு செய்து அந்த கட்சியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனவேதனை, ஐயையோ இத்தனை காலம் நாங்கள் ஆண்டாண்டு காலங்களாக நாங்கள் ஆட்சி செய்து வந்தோம், இந்த இதை வைத்துக் கொண்டிருந்தோம், இப்போ எங்களுக்கு அதை செய்ய முடியாமல் இருக்கின்றது என்ற அந்த ஆதங்கத்தின் அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை எல்லாரும் கூட்டா இணைந்து பொது விமர்சனம் செய்கிறார். இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தமிழ் கட்சிகள் ஓரளவு தங்களுடைய பிரச்சாரம், கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலையும் சரி அல்லது பாராளுமன்ற தேர்தலையும் சரி, இழந்த தங்களுடைய இழப்புகளை எல்லாம் வாக்குகளை மீள பெறுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஒரு கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிறது எனக்கு. இல்ல, அது அவங்களுடைய கொஞ்சம் முன்னேற்றம் தெரியாதால் தமிழரசு கட்சியோட மீட்டிங்ல ஆகல் இருக்கு, வெறும் கதிர் தான் இருக்கு.
முன்னேற்றம் இருக்கிறதா இருந்தால் தமிழ் மக்களுடைய தமிழரசு கட்சியுடைய கூட்டத்திலே வெறும் கதிரையை தான் நீங்க தான் சொல்றீங்க, கதிரையை பார்த்தோம், கதிரை தான் இருக்குது, இல்ல ஆக்களை காண. ஏனைய கட்சிகள், தமிழரசு கட்சியை தவிர்ந்த ஏனைய கட்சிகள் இல்ல ஏனைய கட்சிகளுடைய நிலையும் இதே நிலைதான். தமிழ் கட்சிகளுடைய நிலை, ஏனைய கட்சிகளுடைய நிலையும் சில சந்தர்ப்பங்களில் சில இடங்களில் அவர்கள் பிரச்சார கூட்டங்களை ரத்து செய்திருக்கின்றார். பிரச்சார கூட்டங்கள் வலிமையாக போட்டு வந்த இடங்களில் பிரச்சார கூட்டங்கள் வைப்பதற்கு சனம் இல்லாமல் அவர்கள் அந்த கூட்டங்களை ரத்து செய்த பல சந்தர்ப்பங்கள் இடம்பெற்று. இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில எவ்வாறு இருக்கிறது என்பிபியினுடைய நிலைமை? இப்ப மக்கள் என்பிபியினுடைய தேமாவை வெற்றி நிச்சயம் ஊரெமது. பாராளுமன்றத்தை நாங்கள் கைப்பற்றி விட்டோம். ஜனாதிபதி எங்களுடைய ஜனாதிபதி இருக்கிறார். அதே போன்று உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலிலே மாநகர சபையா இருக்கலாம், நகர சபையா இருக்கலாம், உள்ளூராட்சி மன்ற பிரதேச சபைகளா இருக்கலாம், அனைத்தையும் தேசிய மக்கள் சக்தி கட்சி அரசாங்கம் நிச்சயமாக கைப்பற்றும். இதிலே மிக முக்கியமான விடயம், வடபகுதியிலேயும் பல பிரதேசங்களிலே பிரதேச சபைகளையும் நகர சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கைப்பற்றும். ஆனால் முக்கியமான போட்டி யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எங்களுக்கு போட்டியே இல்லை. நாங்க ஹுசைன் போல்ட் மாதிரி ஓடுறோம். எங்கட வெற்றி இலக்கை நோக்கி ஓட்டமாகத்தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடைய இலக்கு ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா தேர்தலுக்காக பாதைகள் தேர்தல், இப்ப பலாலி காங்கிரஸ் பாதை திறந்து விட்டிருக்கிறீர்கள். பாதையை துறக்கவில்லை, காணிகள் விடுவிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். பாதையை திறந்தால் நாங்கள் தேர்தலை காத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எதை நாங்கள் நம்புவது? எதை நம்ப போறீர்கள்? நாங்கள் பாதை துறக்க வேண்டுமா, துறக்க வேண்டாமா? பாதை துறக்கவில்லை, இராணுவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள். பாதையை திறந்தால் நாங்கள் தேர்தலுக்காக பாதை திறக்கிறோம் என்பது. தேர்தலுக்கு ஆண்டால் இதற்கு முன்னே ஒரு தேர்தலை அறிவிப்பதற்கு முன்னே பாதைகள் துறக்கப்பட்டன. எத்தனையோ பாதைகள் திறக்கப்பட்ட, எத்தனையோ காணிகள் விடுவிக்கப்பட்டன தேர்தலை அறிவிப்பதற்கு முன்னதாக. இப்ப இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, முக்கியமான ஒரு விஷயம், இப்ப இப்ப பெரும்பான்மை கட்சிகளுக்கு உள்ள இந்த தமிழர்கள் முஸ்லிம்கள் கரைந்து விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சம் இருக்கிறதே தான். இந்த நாட்டுக்குள்ளுக்கு பிரச்சனை வாரதே, அது 83ஆம் ஆண்டு பிரச்சனையா இருக்கலாம், அல்லது அதுக்கு முந்தைய 59ஆம் ஆண்டு பிரச்சனை வரலாம். எப்போது இது சிறுபான்மையினர் என்ற பேரிலே ஒரு தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் என்ற விடயத்தை அவர் இனத்தை குறிவைத்ததாக அல்லது இனத்தை சுட்டிக்காட்டக்கூடிய விதத்திலே ஒரு கட்சியை ஆரம்பித்தார்களோ, அப்போது அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்வதற்கு, அவர்கள் பிரித்தாளக்கூடிய விடயத்திலே செய்யக்கூடிய விடயத்துக்கு எதிரான பிரச்சனை வந்து. அதே போன்று முஸ்லீம்களுடைய விடயத்திலையும் இந்த ஹலால் வந்துச்சு. அதே மாதிரி முஸ்லீம் காங்கிரஸ் 1989ஆம் ஆண்டுக்கு பிறகு முஸ்லீம் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதற்கு பின் முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கை படிப்படியாக கோட்டாபய ராஜபக்சேவுடைய அரசாங்கத்திலே உச்சகட்டத்தை தொட்டிருந்தது. இவ்வாறான கட்சிகளை விட தேசிய கட்சிகளோடு, அது முக்கியமான தேசிய கட்சிகளோடு முஸ்லீம்கள் இணைந்து நாங்கள் வேறுபட்டு பிரிந்து போகாமல் தேசிய கட்சிகளோடு இணைந்து எங்களுடைய அபிலாசைகளை பெற்றுக்கொள்வதே சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கு. இப்பொழுது ஒரு பேசப்படுகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, சஜித் பிரேமதாசா அல்லது ரணில் விக்ரமசிங்க வெகு விரைவிலே ஜனாதிபதியாக வருவார்கள் என்று பத்திரிகை செய்திகள். ஐயோ இவங்கட கதையை நீங்க நம்பாதீங்க. இந்த மக்களை ஏமாற்றுறது, இன்னும் மக்களை மடையர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா 5 வருஷத்துக்கு போதானப்பா எலெக்ஷனே வரப்போகுது. ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதற்கு பின் கோட்டாபய ராஜபக்சேயை வெளியில் அனுப்புவதற்கு அவர் பல பிரச்சனைகளை செய்தார். மக்களுக்கு எதிரான பல திட்டங்களை அவர் ஏற்படுத்தினார், பல திட்டங்களை அவர் உருவாக்கினார். அது மக்கள் மத்தியிலே விரக்தியை ஏற்படுத்தி, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது மக்கள் மத்தியிலே விரக்தியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் எதுவுமே செய்யவில்லை. மக்களுடைய குற்றச்சாட்டு இவர்கள் சொன்ன விடயங்களை இன்னும் செய்து முடிக்கவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. அதிலே மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறோம். எங்களுக்கான கால அவகாசம் தேவை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி வருகிறோம். கால அவகாசம் கிடைக்கின்ற போது 5 வருட காலங்கள், 2 வருட காலத்துக்குள் நாங்கள் வாக்களித்த பல விடயங்களை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம். நிறைவேற்றுகின்ற அடிப்படையில் ஏன் இந்த அரசாங்கத்தை, இந்த ஜனாதிபதியை வெளியேற்றுவதற்கு என்ன நடக்க போகுது? மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்று வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க, வராது. அப்படி ஒன்று வரப்போறது இல்லை. இந்த தேர்தலிலே மக்களை மடையர்களாக்குறாங்க. இப்ப சஜித் பிரேமதாசா டிசம்பர்ல நாங்க தான் ஜனாதிபதியா வருவோம்டா, மக்களாம் சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியா வர போடுறோம், அப்ப நாங்க இந்த தேர்தலில் இவங்களுக்கு நாங்க வாக்களிப்போம் என்று மக்கள் மடையர்களாக நினைத்து வாக்களித்து விடுவார்கள் என்று மக்களை மடையர்களாக்க இன்னும் மக்களை மடையர்களாக்குறாங்க.
நான் இப்ப கொழும்பு பிரதேசத்துல கெசல்வத்தை கோட்டாசி கொசல்வத்த பிரதேசத்துல டிசில நான் ஒரு வேட்பாளர் தான் நிற்கிறேன். மிக டஃப்பான ஒரு ஏரியா. இந்த டஃப்பான ஏரியாக்குள்ளுக்கு 76 வருட காலத்துல ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் 1987 ஆண்டு வீடமைப்பு அமைச்சராக இருக்கின்ற போது கட்டிய வீடுகளை தவிர இன்று வரையிலே எந்த ஒரு அரசாங்கமும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான எந்த ஒரு அபிவிருத்திகளும் செய்யவில்லை. இன்னும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அவர்களுடைய வாழ்வியல் தன்மை எல்லாமே மிக மோசமா இருக்கு. 8 ரூமுக்குள்ள 2 குடும்பம் 3 குடும்பம் வாழு. பொது டொய்லெட் பாருங்க. ஒரு சினமன் லைஃப் வாழக்கூடிய ஒரு மாநகரத்துல, கொழும்புடைய கேபிட்டல், இந்த நாட்டுடைய கேபிட்டல்ல 8 வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சனமும் இருக்குது. இன்னமும் பொது டொய்லெட் பாதிக்கக்கூடிய ஒரு பல பிரதேசங்கள் இருக்கு. அப்ப இந்த நிலைமையை தான் 76 வருட காலங்களில் இதை செய்து வச்சிருக்க அந்த மக்களுக்கு. இதை நாங்க தெளிவுபடுத்துறோம். எங்க கொழும்பு மக்களுக்கு நாங்க தெளிவுபடுத்துறோம். இந்த அரசாங்கம் பாரம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலையை நாங்க மாற்றுவோம். புதிய வீடமைப்பு திட்டங்களை கொண்டு வரும். அதுக்கான எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வருகின்ற நேரம், நிதிகள் வருகின்ற நேரம் புதிய உருவாக்கம் செய்வோம். இந்த மக்களுக்கான அந்த பிரதேசம் வாழக்கூடிய பிரதேசத்திலிருந்து அவர்களை இன்னொரு இடத்துக்கு எடுத்து அவர்களுக்கு அந்த நிலைமை எடுத்து அவர்களுடைய இடத்துல மீண்டும் புதிய திட்டங்களை கொண்டு புதிய வீடுகளை அமைத்து அதிலே அவர்களை மீண்டும் குடியேற்றது போன்ற பல திட்டங்களை செய்ய இருக்கு. இப்ப ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கோட்டையாக இருந்தது என கொழும்பு முழுவதும் ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டையாகத்தானே இருந்தது. ஐக்கிய தேசிய கட்சி நான் கண்ணாலேயே கண்டிருக்கிறேன். எத்தனை தோட்டங்கள் அந்த கார்டன்கள் தோட்டங்களுக்குள்ள போனால் கால் எடுத்து வைக்கலாது கழிவு நீர் எல்லாம் போய்கொண்டிருக்கும். இப்ப அதெல்லாம் இந்த உள்ளூராட்சி சபை மாகாண சபையுடைய பொறுப்பு தானே? கட்டாயமா உள்ளூராட்சி சபை அல்லது மாநகர சபை என்று வருகின்ற முக்கியமான 4 பொறுப்புகள் இருக்கு. வீதி புனரமைப்புகள், அதாவது சின்ன வீதிகள், அதாவது ஆர்டிஏக்கு கீழுக்கு, ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கீழுக்கு வராத சின்ன வீதிகள் எல்லாம் கட்டாயம் நாங்க தான் செய்யணும். மாநகர சபை கீழுக்கு வரும். என்வயர்மெண்ட் டெவலப்மெண்ட், என்வயர்மெண்ட்டை நாங்கள் மரங்களா இருக்கட்டும் அதுகளை மெயின்டைன் பண்ற விஷயங்கள் நாங்க தான் பார்க்கணும். அதே போன்று இந்த அதுகளை சீரமைக்கிறது இது போன்ற விஷயம். இது 4 முக்கியமான விடயங்களுக்கு தான் இந்த மாநகர சபையுடைய விஷயங்கள் வருது. அது மற்றது கல்வி மற்ற திணைக்களங்கள்ல வந்து மாகாண சபைக்குள்ள போகும். மத்திய அரசாங்கங்களுக்கு வரக்கூடிய பொது வைத்தியசாலைகள், அதே இந்த மாநகர சபைக்குள்ளுக்கு பொதுவான வைத்திய பிரச்சனை, அதாவது டெங்கு, அந்த மலேரியா, அந்த மாதிரியான விஷயங்கள் பரவுகின்றதா இருந்தால் அது மாநகர சபைக்கு கீழுக்கு வரும். இது இந்த 4 விடயங்கள் தான் மாநகர சபைக்கு கீழுக்கு வரும். இந்த விடயங்கள், இந்த அடிப்படையான விடயங்கள் கூட இந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்து கொடுக்கப்படவில்லை என்றால் கடந்த 76 வருட கால அரசாங்கம் என்ன செய்திருக்கிறாங்க? அவங்களுக்கு நாங்கள் இது இல்ல, இந்த அடிப்படை பிரச்சனை, இந்த சுகாதார பிரச்சனை, போஷாக்கு பிரச்சனை, மற்றது கல்வி பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் மிக பேசிக்கான இந்த சுகாதார பிரச்சனைய மக்கள் பொருட்டாகவே எடுக்கிறது இல்லை. அதுதான் மெயின் பிரச்சனை. ஒரு மனிதன் உற்சாகமா இருந்தா தான் அவர் வேலை செய்யலாம். வேலை செய்தா தான் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வரும். ஆகவே அது ஒரு தொடராகவே இருக்கின்ற ஒரு பிரச்சனை. இப்ப வெறுமனே முனிசிபல் கவுன்சில் சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? இல்ல, கொழும்பு முனிசிபல் கவுன்சிலை பொறுத்தளவு கிட்டத்தட்ட நான் இதுல வரலாறு சொல்றேன். 1865 ஆண்டு இந்த முனிசிபல் கவுன்சில் உருவாக்கப்பட்டது. நீங்க வரலாற்று எடுத்து பாருங்க. அது மிக பழமை வாய்ந்த மிகப்பெரிய ஒரு முனிசிபல் கவுன்சில். 119 உறுப்பினர்களை கொண்ட மிகப்பெரிய, அது தெற்காசியாவிலே மிகப்பெரிய ஒரு முனிசிபல் கவுன்சில் தான் கொழும்பு மாநகர சபை. இப்படி மாநகர சபைக்கு வரக்கூடிய வருமானம் கிட்டத்தட்ட 1,55,000 சொத்துக்கள் மாநகர சபை இந்த கீழுக்கு அடங்குது. அதுல 1 லட்சம் வந்து ரெசிடென்ஸ். இப்ப ரெசிடென்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் அவங்க வரி பணம் வர விடுறாங்க. அப்ப கொமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு வந்து 35,000 இருக்கு கொமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. அரசாங்க ப்ராப்பர்ட்டி, அரசாங்கத்துல பொறுப்புல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10,000 இதுகள் இருக்கு. அந்த 10,000 காணிகளும் இன்றைக்கு வரைக்கும் காடு பத்தி போயிருக்கு. அது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ எதுக்கோ கொடுக்குறாங்க இல்லை. ஒரு அதுல நிரந்தரமான காணியை கட்டுறதுக்கோ அல்லது ஒரு பிரைவேட் கம்பெனி ஒன்றை கொடுக்கறதுக்கோ அல்லது அரசாங்கம் ஒரு வீட்டு திட்டத்தை செய்யறதுக்கோ காணிகள் இருக்குது. ஆனா அதை செய்யறாங்க இல்ல. 10,000 அரசாங்கத்துல இதுக்கு 10,000 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறாங்க. அது பயன்படுத்தப்படாம 76 வருடம் வச்சிருக்காங்க. ஒரு மாநகர சபையில இருக்கு. மாநகர சபையில வருமானம் கிட்டத்தட்ட 30 பில்லியன், 29 பில்லியன் கடந்த தகவலின் அடிப்படையில் 30 பில்லியன்ங்கிறது எத்தனாயிரம் கோடி. இந்த கோடியை வச்சு மாநகர சபையும் நாங்க செய்து இன்னொரு நகர சபையோ இன்னொரு பிரதேச சபையோ
இன்னொரு பிரதேசத்துல எங்களுக்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய அளவு வருமானம் வருது. எல்லாத்துலயும் கரப்ஷன், எல்லாத்துலயும் இவங்க ஊழல் பண்றாங்க. கடந்த காலத்துல இருந்த மேயரா இருந்தவர் அவரோட வீட்டுல அவருக்குரியதை வந்து தங்கத்துல செய்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? அதாவது அது மிக விமர்சிக்கப்பட்ட ஒரு விடயம். அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த கார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஒரு கேபினட் மினிஸ்டருக்கு பாவிக்கிறதை விட மிகப்பெரிய புரஸ்காரம், மிக பெருமதியான கார் அவர் பாவிச்சார். அப்ப அந்த அளவு வருமானம் வரக்கூடிய ஒரு மாநகர சபை தான் கொழும்பு மாநகரம். இப்ப சமூக மாற்றங்களை வந்து நீங்க செய்வீங்க என்றதுக்கு இப்ப என்ன உறுதிப்பாடு? எங்களுடைய மேனிஃபெஸ்டோ ஜனாதிபதி அவர்களுடைய ஜனாதிபதி தேர்தலின் போது நாங்கள் ஒரு மேனிஃபெஸ்டோ ஒன்றை நாங்கள் தந்திருக்கிறோம். அவை அனைத்துமே நடைமுறைப்படுத்தப்படும். அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது அதில் குறிப்பிடப்பட்டது படிப்படியாக அந்த 5 வருட காலத்தில் கால குறிப்பிட்ட அளவிலே நாங்கள் மேனிஃபெஸ்டோவில் கூறப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். இந்த அரசாங்கத்துக்கு என்ன இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில நாட்டை கடனாளியா வச்சுக்கிறாங்க. நாட்டு மக்கள் மீது கடன் சுமையை ஏற்படுத்தி இருக்காங்க. முதலாவது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அடுத்து இந்த நாடு பற்றிருக்கக்கூடிய கடனை அடைக்க வேண்டிய சூழல் இருக்கு. இந்த நாட்டுக்கு வருமானத்தை கொண்டு வர வேண்டிய வேலை திட்டங்களை செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் இருக்கு. இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த அடிப்படையிலே திட்டமிட்ட அடிப்படையிலே செய்கின்ற போது இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியை, இந்த நாட்டினுடைய நிலையை மேலுக்கு கொண்டு போறதுக்குரிய கால அவகாசம் குறைந்தது ஒரு 3-4 வருடங்களாவது செல்லும். அதற்கு பின்னர் தான் அந்த விடயம் ஒரு அளவு ஒரு ட்ரக்ல விழும். 76 வருஷ கரப்ஷனை வெறுமனே ஒரு 76 நாள்லயோ அல்லது 4 மாதத்திலேயோ 6 மாதத்திலேயோ செய்து முடிக்கலாம்டா மக்களையும் இவங்க குழப்புறாங்க. மக்களை குழப்புறாங்க. அது ஒரு 6 வருட காலங்களாக முடிவு காணப்படாத ஒரு விடயம். நாங்கள் அதற்கு தீர்வு தருவோம் என்று ஜனாதிபதி அவர்கள் அறிவிக்கிறார். ஈஸ்டர் குண்டு தாக்கல் விடயம் 6 வருடம் பூர்த்தியாகி முடிஞ்சு வந்த உடனே இந்த 6 வருட காலத்துக்குள்ள ஜனாதிபதி 3 பேர் வந்துட்டாங்க. அந்த 3 ஜனாதிபதிமாருமே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த விதமான ஒரு சாதகமான முடிவடையும் சொல்ல இல்லை. ஆனா இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளை கத்தோலிக்க சமம் பாதிக்கப்பட்ட, நேரடியாக உயிரிழப்புகளை பாதிக்கப்பட்ட எந்த கத்தோலிக்க சமூகமோ அல்லது கத்தோலிக்க சபையினரோ இதுவரையிலே அரசாங்கத்துக்கு எதிரான எந்த ஒரு குற்றச்சாட்டுகளையும் வைக்கல. வெறுமனே அரசியல் தேவைக்காக மீண்டும் அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை இன்னும் நீங்கள் அறிவிக்கவில்லையே, 21ஆம் தேதி அறிவிச்சீங்களே, பொய் தானே சொல்றீங்க ஜனாதிபதி என்ற விஷயத்தை சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட வார்த்தையில நீங்க சொல்லத்தான் வேணும், நீங்க எல்லாம் அச்சுரனாக இருக்கணும், அரிச்சந்திரனாக இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறாங்க ஜனாதிபதி. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் மூலமாக சில விஷயங்களை அறிவிக்க முடியாமல் போயிருக்குது. அல்லது ஒரு காலதாமதம் அடித்து எதிர்கூடிய மேசனத்தில் நாங்க அறிவிக்க போறோம்னு சொன்னால் அதை புரிஞ்சு கொள்றாங்க. அப்ப அந்த இவங்க இந்த சில விஷயம் சில விஷயங்களை கூட பெருசா பூதாகரமாக்கி இதுல அரசியல் லாபத்தை எடுத்துடலாம். அவங்களுக்கு இதுவரையில இந்த நாடு, இந்த அதல பாதாளத்தில் இருக்கிற நாட்டை எதிர்கட்சியா இருக்கிறவங்களையும் சேர்ந்து இணைந்து நாங்க கட்டியலும் மக்கள் ஆணை சந்துட்டாங்க. எங்களுக்கு இன்னமும் காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க? நாட்டை கட்டி எழுப்புறத பத்தி சிந்தனை இல்லை. ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய சிந்தனையா இருக்கு. இல்ல நாடு அதிகாரம் வந்தாலும் அதை எப்படி செய்வார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்ப சஜித் பிரேமதாசா அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்திருக்கவில்லை கோட்டாபய ராஜபக்ஷ காலத்துல. ஆகவே யார் அதிகாரத்தை ஏற்பது என்கின்ற ஒரு தடுமாற்றம் இருந்தது தானே. அப்ப அனுரகுமார திசாநாயக்கா தேர்தல் அந்த இடத்துல வெறுமனே சஜித் பிரேமதாசாவை நாங்கள் முழுமையாக குற்றம் சொல்ல முடியாது. அதிலே அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுல கோட்டாபய ராஜபக்சையும் அவர்களுடைய குடும்பத்தினரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடும் அதுல நிபந்தனைகளும் விதிக்கப்பட்ட நிலையிலே தான் அதை பாரம் எடுக்க சொன்னாங்க. அதுக்கு அவங்க எக்ரி ஆகல. அந்த நேரம் அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே நான் பின்வாசலாளர் ஜனாதிபதி ஆகணும் என்றதில் ஆசைப்பட்டாரு. அதை பின்வாசலாளர் ஜனாதிபதி ஆயிடுச்சு. அவர் நேரடியா தேர்தல் போட்டிட்டு அவர் பல தேர்தல் தோல்வி, 6 தேர்தலில் அவர் தோல்வி வந்தவர். அவருக்கு தெரியும் நான் இன்னொரு தேர்தலில் முகம் கொடுத்து தேர்தல் மூலமாக நான் ஜனாதிபதி ஆக போறேன் அவருக்கு தெரியாது. அவருக்கு சுவரா தெரியும் அவர் நாங்கள் தோல்வி அடையும். எனவே அவர் வேறொரு விதமாக இருக்கக்கூடிய யாப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்துக்கு வரணும் என்ற அடிப்படையில் அவர் ஜனாதிபதி ஆயிட்டார்.
என்னால் ஜனாதிபதி ஆகின்ற போது ஜனாதிபதியாக இருந்தவருக்கு எதிரான சில சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிற நேரம் இந்த இருக்கக்கூடிய யாப்பின் அடிப்படையில ஒரு சிக்கல் நிலை இருக்கின்றது. எந்த ஒரு குற்றத்தையும் செய்துவிட்டு ஜனாதிபதி ஆகிட்டாண்டா அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீக்கி விட்டுருவாங்க. வந்ததும் வராதம கோட்டாபய ராஜபக்சே அதான் செய்தார் அலிசப்ரி. அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்கும் அவர் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பழசு அவரு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் ஜனாதிபதி ஆகணும். ஆனால் அந்த யாப்பு மாற்றப்படுகின்ற போது 3-2 பெரும்பான்மை இருக்குது. அந்த யாப்புகள் மாற்றப்படுகின்ற போது இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான சூழல் ஏற்படும். அதனாலதான் பயப்படுறாரு. இப்ப ஈஸ்டர் குண்டு தாக்குதல்லையும் ட்ரம்ப் கோவிச்சிருவான்னு சொல்லி இப்ப ரணில் விக்ரமசிங்க கவலை வருது. அவரை பாரு FBI ரிப்போர்ட் சொல்லுது சஹரான் தான் குண்டு வச்சான்னு சொல்லி போட்டு சொல்றாங்க. அத FBI சொல்றதை நீங்க ஏற்றுக்கணுங்க. ரிப்போர்ட் இல்ல, அது FBI அது நான் சொல்றேன். ரணில் விக்ரமசிங்க அவர் இன்றைக்கு சொல்றாரு. அதுல FBI ரிப்போர்ட் சொன்னா அதை நீங்க அதுக்கு மேல முன்னெடுக்காதீங்களா? அப்ப என்னத்தை இவங்க தடுக்கிறாங்க? ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய உண்மையான நிலைமையை வெளிப்படுத்துறதுக்கு இவங்க தடுக்கிறாங்க. அங்கால போறாங்க, இதுல சம்பந்தப்பட்டன்னு சொல்லி இதுக்கு முந்தி சொல்லி இருக்கிறாரு எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் இருந்த நல்லாட்சியில இருந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சொல்றாரு எனக்கு தெரியும் மக்கள்னு சொல்லி போட்டு அது இந்தியாவுக்கு தான் சம்பந்தம், இந்தியாவுடைய இதான்னு சொல்லி போட்டு அவர் சொல்றாரு. இந்தியா புலனாய்வுத்துறை அவர் சாடுறாரு. பெங்கால போனா ரணில் விக்ரமசிங்கே சொல்றாருண்டா இப்ப இந்தியா புலனாய்வுத்துறை கட்டுப்படுத்தும் எதிர்பார்க்கணும். இப்ப அது போகிறதுக்கு அமெரிக்காவுடைய FBI அறிவிச்சிருக்கு. அப்ப நீங்க அதைத்தான் நம்பணும், அதை விட்டு போட்டு வேலையை பாருங்கன்னா தடுக்க முற்படுறாங்க. அப்ப ஈஸ்டர் குண்டு தாக்கல எங்களுக்கு ஒரு புதிய சந்தேகம் வருது, இவரும் சம்மந்தப்பட்டிருக்காரா? இப்ப புதுசா கதைக்கு வெளிக்கிட்டாக்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு எங்களுக்கு புதிய சந்தேகம் ஏற்படும். என்றால் இடம்பெற்றது நல்லாட்சி காலம் குண்டு வெடிப்புங்கிறது. அந்த நேரம் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் இருக்கிறார், ஜனாதிபதியா இருக்கிறது மைத்திரிபால சிறிசேன. எனவே எங்களுக்கு புதிய சந்தேகம் ஏற்படுது. நாங்க இதுவரை காலமும் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தது வேறொரு தரப்பினரை. புதிதாக கதைக்கு வெளிக்கின்றவங்களை பார்க்கணும், தாங்கள் இவங்களும் இதுல குற்றத்தில் ஈடுபட்டிருப்பாங்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு வருது. மிக நன்றி தாகா. இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் ஒரு பிஸியான ஒரு டைம்ல, அதுவும் காலிமுகத்திடலில் இருட்டுக்குள்ள மேதின கொண்டாட்டங்களுக்கான மேடை அமைப்புகளுக்கு பக்கத்துல இந்த அவசரமாக தகவலை தந்தமைக்கு மிக நன்றி. ஹரி ஹரி. ஓகே, மிக நன்றி தாகா. நன்றி.